தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாதே. உலகெங்கும் வாழும் தமிழ் அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷனின் நன்றிகழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய காணொளியில் சனி வக்ரக சஞ்சார பலன்கள், மேசம் முதல் மீனம் வரையிலான ராசியினருக்கு சனி பகவான் தரக்கூடிய சுபயோக பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைய காணொளியில் காலபுருஷ தத்துவத்திற்கு 11வது ராசியாகப்பட்ட கும்ப ராசியை தனது ஜென்ம ராசியாக பெற்ற அன்பர்களுக்கு இந்த சனி பகவானின் வக்ரக சஞ்சாரம் எந்த மாதிரியான பலன்களை வழங்க இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். 30/6/2024 முதல் 15/11/2024 வரையிலான இந்த சனியின் வக்ரக சஞ்சாரம் என்பது ஜென்ம சனி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 7.5 சனியின் காலத்தில் இருக்கக்கூடிய கும்பராசினருக்கு சற்று நெருக்கடியான பலனை தருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மன அழுத்தம் கொஞ்சம் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் சற்று பாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலுமே இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. எதிர்காலம் சார்ந்த ஒரு சரியான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆட்படுவீங்க. தங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கிக்கிங்க. தங்களுடைய மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் நீங்குவதற்கு முறையான ஒரு ஆன்மீக வழிபாடுகளை முன்னெடுப்பது தான் அவசியமானது. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த சிரமங்கள் எல்லாம் நீங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் உங்களுக்கு உடல் உஷ்ணத்தை அதிகரிப்பார். அதே சமயம் பித்தம் சம்பந்தப்பட்ட ஒரு பிணிகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தங்களுடைய தனித்திறமையை மற்றவர்கள் ஏதாவது ஒரு வகையில் தாழ்த்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாக்கலாம். அல்லது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பிலான, குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய கூட்டு முயற்சி சார்ந்த நிலைகளாக இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தமாக இருக்கலாம். இவங்களோட வழியிலிருந்தெல்லாம் இந்த பேச்சுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரம் இது. தேவையில்லாமல் வீண் விவாதங்களில் ஈடுபடும்போது நீங்கள் சற்று ஒதுங்கி இருப்பதே சாலச் சிறந்தது. இதன் வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு அதிகமான மன நெருக்கடியும் தெளிவில்லாத சிந்தனையும் ஒரு குழப்பமான மனநிலையும் நிச்சயமாக உருவாகிடும். இந்த 7.5 சனியின் தாக்கத்தை முழுமையாக அப்படியே அப்சர்வேஷன் பண்ணக்கூடிய ஒரு ராசியாக இது இருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அறிவுபூர்வமான ஒரு விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது அதில் வெற்றி காண முடியும். இயற்கையாகவே காலபுருஷனுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த 11வது ராசி அதிர்ஷ்டமோ தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் முற்போக்கு சிந்தனையும் இயற்கையாகவே உங்களுக்கு இந்த ராசிக்கு அமைஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஸோ பயப்படாமல் மனதில் தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுங்க. முற்போக்கு சிந்தனையோடு இந்த காரியத்தையும் அணுகுங்க. குறிப்பாக மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை அப்படியே காதில் ஏற்றுக்கொண்டு அதை அறிவில் மைண்டில் ஏற்றிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப குடைச்சலை தான் தரும். உங்களுடைய சுய சிந்தனைக்கு கருத்தில் எடுத்துக்கிறது மிக முக்கியமானது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த குறளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தணும். ஏன்னா மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க நன்மைக்கு சொல்கிறாங்களா தீமைக்கு சொல்கிறாங்கனாலும் தெரியாது. நன்மைக்கு சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. உங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய தன்மையிலான செயல்களுக்கு அவங்களுடைய அறிவுரை இருந்துச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய சிரமங்களுக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஜென்மத்தில் நகர்கிற சனி வக்கரக சஞ்சார நிலை என்பது உங்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிரச்சனை கொடுக்கலாம், உங்கள் நண்பர்கள் வழியிலிருந்து பிரச்சனை கொடுக்கலாம், எதிர்பாலின சேர்க்கை வழியிலிருந்து பிரச்சனை கொடுக்கலாம், தங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே சிரமங்களை உருவாக்கலாம். இருப்பினும் இதிலெல்லாம் மீண்டு வருவதற்கான சக்தியும் உங்களுக்கு இறையருள் வழங்கியிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடமில்லை. ஏன்னா பிரச்சனை கொடுக்குற இவரே தான் உங்களுக்கு சொல்யூஷனையும் கொடுப்பார் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ கும்பராசியை சேர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தை மிக கவனமாக கையாள வேண்டிய நேரமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆபத்து நிறைந்த காரியங்களில் ஈடுபடுவது தவிர்த்துடுங்க. மின்சாதன பொருட்கள் அல்லது வீம்புக்காக சில காரியங்களை செய்கிறது, மற்றவங்க சொல்கிறத கேட்டு செய்யக்கூடிய காரியங்கள், இதெல்லாமே கூட உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை உருவாக்கிடும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. அதே சமயம் உடம்பில் இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துலையும் அடிபடாமல் பார்த்துக்குங்க. குறிப்பாக தங்களுடைய பல், எலும்புகள் இது சம்மந்தப்பட்ட நிலைகளிலிருந்தெல்லாம் சில சிரமங்களை உங்களுக்கு தரலாம்.
எனவே இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. தங்களுடைய பாதுகாப்பு தான் மிக மிக முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள். தனது 6ஆம் பார்வையால் சத்ருஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கடினமான உழைக்கும் திறனை கொடுப்பார். பகல் பாராமல் உழைக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை உங்களுக்கு கொடுப்பார். இதனால் உங்களோட உடல் ஆரோக்கியம் சில நேரங்களில் பாதிக்கப்பட்டாலுமே கூட அதுக்கான வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். உங்களுடைய தகுதி, திறமை இது சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் முழுமையான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வக்கிரக சனியின் இந்த பார்வை, சத்ருஸ்தான பார்வை என்பது உழைப்பாளர்களுக்கு ஒரு உயர்வான வாழ்வை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. கடின உழைப்பு உங்களுக்கு மிதமிஞ்சிய வெற்றிகளை நிச்சயமாக பெற்றுத்தரும். இது வரைக்கும் உங்களுக்கு போராடிட்டே இருந்தேன், எந்த விதமான சக்ஸஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுக்கு உண்டான முழுமையான வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். இல்லைன்னா மற்றவர்கள் இதை ஏதாவது ஒரு வகையில் சுவீகரித்து விடுவார்கள் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். மற்றவங்களுக்கு தானம் பண்ணிவிட்டு நாம் எந்த ஒரு வாழ்வும் வாழ இயலாது அப்படிங்கிறதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னுரிமை தரணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு செயல்படுங்க. மற்றவர்களுடைய விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் உங்களுடைய சுய ஆளுமைத்திறன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கருத்தில் செயல்பட்டீர்கள் என்றால் அற்புதமான வாழ்க்கை உண்டு. உடல் உபாதை அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு விஷயங்கள் இருந்து அல்லது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கும். குறிப்பாக தனது பெற்றோர்களை விட்டு வேறொரு இடத்துல பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், தனித்து செயல்படக்கூடிய அன்பர்கள், இவரெல்லாம் இந்த உணவு பழக்க வழக்கத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நேர்த்தியாக கடைபிடிங்க. இதெல்லாம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கடுமையாக பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிடும். ஸோ தங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு சிறப்பான விஷயங்களை கடைபிடித்தால் மட்டுமே இந்த உடற்தொந்தரவுலேருந்தும் நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். உங்களுக்கு வரக்கூடிய கடின உழைப்பிலான வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் யாவுமே முழுமையாக வந்து சேரும். எதிர்பாராத ஒரு சில உதவிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். எதிர்பாலின சேர்க்கை வெளியிலிருந்து வரக்கூடிய உதவிகள் ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். அதே சமயம் தங்களுடைய சுய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களையும் சற்று அக்கறையோடு செயல்படுங்க. தனது சமசப்த பார்வையால் களத்திரஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் தங்களுக்கு திடீர் திருமண யோகத்தை தருவதோடு கும்பராசியை சார்ந்த பெண்களுக்கு எதிர்பாராத தனச்சேர்க்கையை பெற்றுத் தருகின்றார். அதே சமயம் ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன யோகம் அப்படிங்கிற சிறப்பான சுபயோக பலன்கள் எல்லாமே நடைமுறைக்கு வரும். நல்லதொரு சத்தந்தான பிராபத்தி, புத்திர பாக்கியம், இது மாதிரியான சுபயோகங்களை சுவீகரிப்பீர்கள். சமசப்த பார்வை என்பது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான யோக வாழ்வை நிச்சயமாக தருகிறது. அரசுத்துறை ஆதாயம் உங்களுக்கு 100% வந்து சேருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். தங்களுடைய ஆரோக்கியம் ஒன்று மட்டுமே மிக முக்கியமான விஷயமாக கருத்தில் கொண்டு செயல்படுங்கள். தனது 10ஆம் பார்வையால் ஜீவனஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடியவர் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழில் வெளியிலான முன்னேற்றங்கள் எல்லாமே சிறப்பாக தருவார். அதில் சிக்கல்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். ஸோ சற்று விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது உங்களுடைய நிர்வாகத்திறன் பன்மடங்கு ஒரு உயர்ந்த வெற்றிகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக அமைத்து தரும். தொழில் ரீதியாக வரக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்கு உங்களுடைய நிர்வாகத்திறனில் நீங்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். கல்வியில் மேன்மை அடைய கவனமான ஒரு கல்வி கற்கக்கூடிய தன்மையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். திருமண யோகம் வெகு சிறப்பாக கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. திடீர்னு இந்த அமைப்பெல்லாம் வந்து சேரும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு உங்களுடைய ஏழர்ச்சனையின் காலத்திலிருந்து மீண்டு வருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். மேற்சொன்ன பலன்கள் யாவுமே உங்களுடைய சுயஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் சுபயோக பலன்களாக நடைமுறைக்கு வரும். அதே சமயம் மேற்சொன்னவை யாவுமே கோச்சார ரீதியான பலன்கள், பிறந்த தேதி, நேரம் மற்றும் இடம் ஆகிய 3 குறிப்பின் அடிப்படையிலான உங்களுடைய சுயஜாதகத்துக்கு முக்கியத்துவம் தாருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.